வேதம் சொல்லுது. ஏன் அப்படிப்பட்ட சம்பவத்தை கர்த்தர் கொடுத்தானா, எலியாவின் வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அவன் எப்பொழுதும் தெய்வ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற மனுஷன். ஆமென். என்ன பண்ணாங்களாமா, காடை, அதாவது தேசத்தில் பஞ்சங்கள் இருந்தது, மழை பெய்யவில்லை. ஆனால் தேச பஞ்சம். வேதம் சொல்லுது, என் வாக்கின்படியே மழையும் காற்றும் தேசத்தில் பெய்யாது சொன்னான். நான் ஜீவன் தேவனுக்கு அவன் இருக்க சொன்னான். ஆனால் ஆண்டவர் கேரித்தாற்றங்கடையில் கொண்டு போய் உட்கார வச்சு காலையில் நல்ல இறைச்சியும் அப்பத்தையும் கத்தர் கொடுத்தார். காலை மழை காகங்களை கொண்டு. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது என்றைக்குமே மாமிச சாப்பாடு கிடைக்கும். சாதாரண சாப்பாடு என்ன சொல்ல, சரீர பிரகாரமாய் போஷித்து மாத்திரம் வார்த்தையினாலே நம்மை தேற்றி இருக்கிறார், வசனத்தினாலே தேற்றி இருக்கிறார். நாம் ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொட்டு இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும்போது அந்த வசனத்தை அனுப்பி நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை காட்டிலும் கர்த்தர் பெரிய மன்னாவை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணல்தனையாக வருஷிக்க பண்ணி கூடாரங்களை சுற்றி இறங்க பண்ணினாராம். ஆமென். நல்லா கவனிங்க. நம்மளை மாமிசத்தை கறி சாப்பிட்ருக்குறோம். எத்தனை முறை சாப்பிட்ருக்கோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் கொடுத்தாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆகாரத்தை கொடுத்த மேலே நல்ல புஷ்டியான ஆகாரத்தை தந்திருக்கிறார், பலனுள்ள ஆகாரத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சிறகுள்ள ஆகாரத்தை நம்ம சாப்பிட முடியாது. மாமிச